டைம் ஆயிடுச்சு. தலைவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாருன்னு சொல்றாங்க. சீக்கிரம் வாங்க போலாம். வா போலாம். விஸ்வா அப்பா காசா வாங்கிக்க. நம்ம 3 பேர் மட்டும்தான் போகிறோம். அண்ணா நான் வேணா கார் ஓட்டிட்டு வரேண்ணா. உனக்கு ஏன்டா அந்த வேலை? உனக்கு இங்கே உன் பொண்டாட்டிக்கு செய்ய வேண்டிய வேலையே நிறைய இருக்கு. அதனால நீ இங்கே இருந்து அந்த வேலையை தான் பார்த்துக்க. விஸ்வா கீ வாங்கிக்க. என்ன கருணா, நான் சொன்ன மாதிரி இந்த புடவைக்கு பூ வச்சதும் நல்லா இருக்கா? உன்னதான் கேக்குறேன், அழகா இருக்கா? சித்ரா, சித்ரா. தாத்தா சொல்லுங்க அம்மா, தாத்தா. என் கால் வலிக்கு போடுற ஆயின்மெண்ட் எடுத்துட்டு ரூமுக்கு வரியா? சரிங்க சரி. தாத்தா. மாமாவுக்கு மருந்து போடணுமா? இதை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. அப்பா சாப்பிடுற மாதிரி கூட்டு பொரியலோட ஃபுல் மீல்ஸ் கேட்டிருக்காங்கக்கா. சாப்பாடு நல்லா தரமா வேணும்னு சொல்லிருக்காங்க. இந்து இது நல்ல ஆர்டரா இருக்கு. இந்து நாம சமைச்சு கொடுத்தோம்னா நம்ம கையில கொஞ்சம் காசு வரும்ல? ஆமாக்கா. 10 பேருக்கு ஃபுல் மீல் சமைக்கணும்னா கொஞ்சம் லேட் ஆகுமே. அதுக்குள்ள வீட்டு ஆம்பளைங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அவங்க கண்ணுல இப்படி ஒரு சமாச்சாரம் பட்டுச்சுன்னா மொத்தத்தையும் கீழே கொட்டிட்டு நம்மளையும் உசுரோட புதைச்சிருவாங்க. அக்கா நீங்க ஏங்க எப்ப பார்த்தாலும் பயந்துட்டே இருக்கீங்க? இன்னைக்கு அவங்க 2 பேரும் கட்சி தலைவரை பார்க்க போயிருக்காங்க. எப்படியும் எலெக்ஷன் வர்றதுனால மீட்டிங் அது இதுன்னு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. அவ்வளவு சீக்கிரம் அவங்க வரமாட்டாங்க. அதுக்குள்ள நம்ம எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டு பார்சல் பண்ணி கொடுத்துடலாம். சரி, அப்படினாலும் வீட்ல 10 பேருக்கு சமைச்சு கொடுக்குற அளவுக்கு காய்கறி மளிகை சாமான் எதுவுமே இல்லையே. பொருள் தானக்கா, அதெல்லாம் பிரச்சனையே இல்ல, வாங்கிக்கலாம். நீங்க என்னென்ன வேணும்னு மட்டும் சீக்கிரமா ஒரு லிஸ்ட் எழுதி கொடுங்க. லிஸ்ட் தானே, கொஞ்சம் நான் போய் பேப்பர் பேனா எடுத்துட்டு வரேன். ஓகே. சித்ரா, நீ போய் கர்ணாவை கூட்டிட்டு வா. இந்து கர்ணா வாங்கிட்டு வந்து கொடுப்பானா? நான் சொன்னா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்கக்கா. சரி சரி, என்ன வேணும்னு சீக்கிரம் சொல்லுங்க, நான் லிஸ்ட் எழுதுறேன். ரைஸ் ஒரு 3 கிலோ, கூட்டு பொரியலுக்கு கேரட் 1 கிலோ, அப்படியே பீட்ரூட் 1 கிலோ. கர்ணா உங்க பையன் தானே மாமா, அவனுக்குள்ளேயும் உங்க ரத்தம் தானே ஓடுது.
உங்களுக்கு ஒண்ணுனா அவனால தவிக்க விட்டு சும்மா இருக்க முடியுமா? என் முத 2 பசங்க என்ன தொடவோ இல்ல பக்கத்துல உட்காந்து 4 வார்த்தை பேசவோ எதுவுமே பண்ண மாட்டாங்கம்மா. ஆனா கர்ணா தான் எனக்கு எல்லாமே பண்றது. இன்னைக்கு கர்ணா வாயாலேயே என்ன அப்பான்னு கூப்பிட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமாமா? கர்ணா கெட்டவன் கிடையாதுமா. அவன் அவங்க அண்ணனுங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவனும் அவங்க சொன்ன தப்பையெல்லாம் இவனும் பண்ணி பாவத்தை சேர்த்து வச்சிருக்காம்மா. நீதாம்மா அவன் கூட இருந்து அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அவனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்மா. என்னாச்சு மாமா? ஏன் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இல்லம்மா, ஒருவேளை இந்த உண்மையெல்லாம் கிருபாவுக்கும் திவாகருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அவனை என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சாலே பயமா இருக்குமா. கவலைப்படாதீங்க மாமா, அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அந்த தைரியம் தாம்மா எனக்கும். உனக்கு ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்கா? இதெல்லாம் பார்சல் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் டெலிவரி பண்ணணும். என் கூட வரியா? 2 நிமிஷம் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். என்ன இந்து, நீ எது சொன்னாலும் கர்ணா மறுத்து பேசாம அப்படியே செஞ்சிட்டு இருக்கான். அது என்ன வித்தன்னு எங்களுக்கும் சொல்லி கொடுக்குறது. அதெல்லாம் ரகசியம் தான். ஏய் ஜெயந்தி, பேசிட்டு இருக்காம சீக்கிரமா பார்சலை ரெடி பண்ணிடலாம். ஏற்கனவே ஃபோன் பண்ணிட்டாங்கல்ல. ஆமா வா. வாங்க வாங்க. ஜெயந்தி, மாமாவோட கால் சத்த மாதிரி இல்ல? ஆமாக்கா, மாமா வந்துட்டாரு நினைக்கிறேன். ஐயோ, நீங்க வேலையை பாருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ என்ன இந்து, ஐயோ ஐயோ ஜெயந்தி, போச்சு, எல்லாமே போச்சு. என்ன? மாமா வந்துட்டாரு. அவர் கூட சேர்ந்து கட்சி தலைவர், மாவட்ட செயலாளர்னு ஒரு பட்டாளமே வந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது?